வணக்கம் பிள்ளைகள். அடுத்த கேள்வி பாருங்க. இந்த பரப்பளவு சுற்றளவு கேள்வியில கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும். இதுல மெயினா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு வில்லின் நீளம் காண்றது ஆரைச்சிறைந்த, அடுத்து அதன் பரப்பளவு காண்றது ஆரைச்சிறைந்த, அடுத்து தல உருக்கள்னா பரப்பளவுக்குரிய சமன்பாடு. அப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோலயும் முன் போட்டிருப்பேன். சமன்பாடுகள் டியூட்லயும் இருக்கு. நீங்க இந்த வாட்ஸ்அப் சேனல் டியூட் இருக்கு, அதுல போய் பாருங்க. டியூட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கொண்டாலும் நல்லா. சமன்பாடுகளை கட்டாயம் பாடமாய்க்கொள்ளும். மெயினா முக்கோணி, அடுத்தது சதுரம், செவ்வகம், இணைகரம், சரிவகம், இப்படியான தளவுருக்கள் பரப்பளவுக்குரிய சமன்பாடு. அடுத்தது வட்டத்துக்கு 2πr பருதி, πr வர்க்கம் பரப்பளவு. சரி, சமன்பாடுகள் 2πr பருதி, πr வர்க்கம் பரப்பளவு. ஏற்கனவே முன்னுக்கும் இதுல சொல்லியிருக்கேன். ஆரைச்சரிக்கு எடுத்தீங்கன்னா தீட்டாவிங்கில் 360 இதுல வரும். தர 2πr வில்லின் நீளம், இதுலயும் தீட்டாவின் 360 தர πr வர்க்கம் பரப்பளவு. சரி, இப்படி கொஞ்சம் அந்த விஷயங்கள் செய்யப்பட்ட ஒரு அலங்கார பொருள் இருக்கான். அப்ப அருகிலுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளது. நடுப்பகுதியில் உள்ள செவ்வகமும் அரைவட்டும் கருப்பு நிறத்தினால் தீந்தை பூசப்பட்டிருக்கான். அப்ப கருப்பு நிறத்தினால் தீந்தை பூசப்பட்டுள்ள பகுதியின் அரைவட்ட வில்லின் நீளம். வில்லின் நீளம் பாருங்க, அரைவட்டம்னா அரைன்னு டிரெக்டா போடலாம். ரைட், இப்படி போட்டு பாருங்க. அரைவட்டம்னா அரை, கால்வட்டம்னா 1/4 அப்படின்னு நான் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இப்ப 45னா 45 360 போடுவோம். சரி, 2πr அரை தர, 2 தர, 22 7 தர, ஆரைங்கிறது நான் வச்சுக்கோங்க. மையத்துல இருந்து கோட வரையும். அப்ப உங்களுக்கு விளங்கணும் இந்த நீளம் எவ்வளவு சொன்னா 28 போட்டு செய்திருவோம். அப்ப அது பிழை. பெரும்பாலும் அரைவட்டம் வட்டங்களுக்கு தான் விட்டம் தருவாங்க. அப்ப நம்ம மையத்துல இருந்தான தூரம் 14. பாருங்க, இங்க ஒரு முறை இங்க கட் பண்ணுவோம், இங்க ஒரு முறை, இங்க 2. அப்ப 2 தர 22 எவ்வளவு? 44 சென்டிமீட்டர். அடுத்த விஷயம், இரண்டாவது, கருப்பு நிறத்தினால் தீந்தை பூசப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு. அப்ப பரப்பளவுங்கிறது நமக்கு 2 பகுதி இருக்கு. அப்ப பரப்பு கேட்டா நம்ம ஒழுங்கா பார்க்கணும். இதுல 2 வடிவங்கள் இருக்கு. அரைவட்டம் உண்டு, செவ்வகம் உண்டு. அப்ப முதல் செவ்வகத்தின் பரப்பு நீளம் தர அகலம் 32 தர 28. 2 ஆன்சரை எழுதி கொள்ளுவோம். 896 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்புறம் அரைவட்டம் இருக்கு. அப்ப அரை தர πr வர்க்கம் சமன்பாடு. அப்ப அரை தர பாருங்க, 22 7 தர, அரை 14 தர 14. அப்ப என்ன கட் பண்ணலாம், ஒரு முறை 2 முறை, இந்த 2 கட் பண்ணிடும். இதை பேருக்குன்னா 308 சென்டிமீட்டர் வர்க்கம் வரும். அதுக்கப்புறம் மொத்த பரப்பு கேட்டனால இப்படி 2ஐயும் கூட்டி காட்டுவோம். பாருங்க, இந்த மாதிரி செய்தோம்னா நமக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஒவ்வொரு விஷயமும் அழகா தெளிவா காட்டலாம். செய்முறையும் அதிலேயே செய்து கொள்ளலாம். அப்ப குறிப்பிட்ட இடத்திலேயே நம்ம ஒவ்வொரு விஷயமா, இப்போ இந்த கோணர்ல இருந்து ஆரம்பிங்க. அப்ப ஒவ்வொரு விஷயமா செய்து காட்டுவோம். இங்க ஒன்றும், இங்க ஒன்றும், நடுவில் ஒன்றும், அப்படி எழுதக்கூடாது. பாருங்க, இப்படி செய்தோம்னா தெளிவான ஆன்சர் முதலாவது செய்திருக்கோம், 2வது 3வது தெளிவான ஆன்சர் இருக்கும். சரி, இப்படி செய்து பழகுங்க. பார்ட் 1ல கேள்விகள் செய்யும்போது அடுத்த கேள்வி 3வது பாருங்க. பலகை துண்டில் தீந்தை பூசப்படாத பகுதியின் பரப்பு தந்துருக்கு. இந்த தீந்தை பூசப்படாத பகுதி இதுதானே, 1596 சென்டிமீட்டர் வர்க்கமா. அப்ப கேள்வி டிசியின் நிலவனா. இதுல உங்களுக்கு மேக்சிமம் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான கேள்வியும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்ப நீங்க இந்த கேள்வியை கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பிரயோசனமா இருக்கும். இப்ப பாருங்க, தீந்தை பூசப்படாத பகுதி, இப்ப தீந்தை பூசப்பட்ட பகுதி இது ரெண்டும் சேர்ந்து வர ஒரு பெரிய செவ்வகம். அது என்ன பக்க நீளம் தான் டிசி. இது 70 தந்திருக்காங்க. இந்த பக்க நீளம் 70 தந்திருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு பக்கம் தான் தெரியாது. அப்ப நீளம் தர அகலம்னு போட்டு ஏன் போடுறோம், ஒரு செவ்வகம். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி பரப்பை சமப்படுத்தி ஏதாவது ஒரு பக்க நீளம் காண்றதுக்கு வரும். சரிதானே? அப்ப காண்றதுன்னா சில நேரம் அந்த வடிவத்தை வரையறதுக்கு வரும். அப்ப அப்படியான எல்லா விதமான கேள்வியும் இதுல எடுத்திருக்கேன். அப்ப சமப்படுத்தி என்ன செய்யணும்னா, அப்ப பரப்பு 2ஐயும் கூட்டிக் கொள்ளணும். இந்த 2ஐயும் கூட்டி எடுக்கணும். கூட்டினா 2800 வருது. இந்த பரப்பும் இந்த பரப்பையும் கூட்டுங்க. சரி, அப்ப நீளம் நம்ம 70, அகலத்துக்கு எக்ஸ்ன்னு போட்டுருவோம். பாருங்க, இந்த மாதிரி எழுத தெரியணும். சமப்படுத்தி பெருக்குப்படுறதை கொண்டு போய் பிரிப்போம். பெருக்குப்பட்ட என்ன செய்வோம், பிரிச்சு கொள்ளுவோம்.
அப்ப 20ஆல கட் பண்ணா இங்க 28 7 4 40 சென்டிமீட்டர் வருது. சரிதான். அப்ப டிசியின் நீளம் வந்து 40. அந்த கேள்வி செய்யற மெத்தட். அடுத்தது வந்து கேள்வி சொல்லியிருக்காங்க. 4வது, 1 மீட்டர் வர்க்கம் பரப்பளவு உள்ள பலகை துண்டுக்கான செலவு 2200. அப்ப அலங்காரம் செய்ய வாங்கப்பட்ட பலகைக்கான செலவு கேட்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த முழு பலகைக்குரிய செலவு 1 மீட்டர் வர்க்கத்துக்கு எவ்வளோ 2200. இப்ப நமக்கு இருக்கிற பரப்பு 2800 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப இது மீட்டர் வர்க்கம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சரியா யோசிச்சுக்கொள்ளணும். 1 மீட்டர் வர்க்கங்கிறது 10,000 சென்டிமீட்டர் வர்க்கம். சரி, அப்ப 10,000 சென்டிமீட்டர் வர்க்கிறதுக்கு 2200 அப்படின்னா 2800க்கு எவ்வளவு வரும்? இவ்வளவுதான் விஷயம். தெரியாடி பாருங்க, 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், ரெண்டு பக்கம் வர்க்கம் எடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 10,000 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப இதுல நம்ம கட் பண்ண 2 0, இங்க 2 0, இது ரெண்டையும் பெருக்குனா 616 ரூபா வருது இதுக்கான செலவு. சரி, அடுத்து 4வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா 5வது கேள்வி சாரி. இதுல அரைவட்ட பகுதியை சுற்றி 4 சென்டிமீட்டர் இடைவெளியில் சிவப்பு நிற தீந்தை வடிவில் அரைவட்டவில் இது சுற்றி, சரி, சுற்றி சிவப்பு நிற தீந்தை வடிவில் அலங்கரிக்கப்பட்டது. எத்தனை சிவப்பு தீந்தை பூசிய புள்ளிகள் காணப்படும்? சரி, அரைவட்ட பகுதினா இந்த பகுதியை தான் சொல்றாங்க. இது என்ன பகுதி? இப்ப இதை சுற்றி மட்டும், சரிதானே? அப்ப அதுல எத்தனை சிவப்பு நிற தீந்தை பூசப்பட்டிருக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப இது ஒரு 2 ஐடியா நான் வச்சுக்கணும். உண்டு, ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள, இங்க இருந்து இது வரைக்கும் தான் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள 4 சென்டிமீட்டர் இடைவெளின்னு சொல்றாங்கன்னா அப்ப அதன் நீளம் நமக்கு கண்டு வச்சிருக்கோம் 44. இந்த 44 என்ன செய்யணும்னா 4ஆல பிரிக்கணும். பிரிச்சு அதோட ஒன்றை கூட்டிக் கொள்ளணும். அப்ப 11 1 12 புள்ளிகள் வரும். 12 சிவப்பு புள்ளிகள். சரி, 12 சிவப்பு புள்ளிகள் வரும். இதே வந்து முழு சுற்றளவும் சொல்லியிருந்தா நீங்க டிரெக்டா 4ஆல மட்டும் பிரிச்சா போதும். அப்ப ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் 4ஆல பிரிச்சுட்டு ஒன்றை கூட்டுவோம். அதே முழு தூரம்னு சொன்னா, முழு சுற்றளம்னு சொன்னா 4ஆல பிரிச்சா போதும். இது என்னண்டா நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது இந்த புள்ளியை விட்டுட்டு தான் இது நமக்கு கவுண்ட் கிடைக்கும் 11. அப்ப இதையும் சேர்த்து வரைதான் 12. முழு சுற்றளவு அப்படிங்கிற ஃபுல்லா அது சரியா நமக்கு கிடைச்சிடா தான் ஒன்று கூட்ட மாட்டோம். அந்த 2 பாயிண்ட்டையும் நான் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து சில இந்த படம் ஒன்று இதுல வரையறதுக்கு வரும். அப்ப ஏதாவது சதுரம், செவ்வகம், முக்கோணம் இப்படியான ஏதாவது ஒன்று வரும். அப்ப இதுல பாருங்க, அரைவட்ட பகுதியின் பரப்பளவின், அரைவட்ட பகுதியின் பரப்பளவின், சரி, அரைவட்ட பகுதியின் பரப்பளவின் அரை மடங்கிலும் 10 சென்டிமீட்டர் குறைந்த பரப்பளவு உள்ள சதுர வடிவ பலகை துண்டொன்று ஏயில் வெட்டப்பட்டால் அதனை அளவிடும் வரைந்து நிறுத்தி காட்டுங்க. அப்ப நம்ம இது வந்து சின்ன ஒரு ஐடியா தான். இப்ப இதே மாதிரி முக்கோணி வரலாம், செவ்வகம் வரலாம், ஏதாவது உண்டு. அப்ப நம்ம இங்க செவ்வகம் அப்படிங்கிற நீளம் தர நீளம் அந்த யோசிச்சு போட்டுக்கொள்ளணும். சமன், அதாவது அவங்க சொல்ற பரப்புக்கு சமப்படுத்தணும். ஐடியாவை தான் பிடிச்சுக்கொள்ளணும். அப்ப இங்க அரைவட்ட பகுதி 308 வந்துச்சு. அதை 2ஆல பிரிச்சா 154 வரும். அதுல 10 குறைஞ்சது. அப்ப 10 கழிச்சோம்னா 144. இதை எடுத்துக்கொள்ளணும் முதலாவது. அப்ப நீளம் தர நீளம்ங்கிறது ஒரு வைத்தர வைன்னு வைப்போம். 144. அப்ப வை வர்க்கம் சமன் 140 வர்க்கம் மூலம் எடுத்துருவோம். அப்ப ஆன்சர் வந்து 12 சென்டிமீட்டர். இது சில அளவீடுகளை வரைஞ்சி காட்ட சொல்றாங்க. நம்ம சும்மா அப்படி ஒரு சதுரம் ஒன்றை வரைஞ்சிட்டு, சரி, அதை நிலத்தை காட்டுவோம். 12 சென்டிமீட்டர் இதுல போட்டுக்கொள்றது, சரிதானே? அப்ப இப்படித்தான் பரப்பளவு கேள்வி மேக்சிமம் வரக்கூடிய கேள்வி எல்லாம் இதுல எடுத்திருக்காங்க. அப்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க.